போலீஸாரே அடித்து கொலை செய்துள்ள இந்த வழக்கை வந்து அதே தமிழக காவல்துறை விசாரித்து அவங்களுக்கு வந்து நீதி கிடைக்காது அப்படிங்கிறத எங்களோட கருத்து. அவங்களுக்கு 10 லட்ச ரூபா இழப்பீடு தர்றதா அவங்க உத்தரவாதம் கொடுத்ததா சொல்கிறாங்க. நாங்கள் அதை 50 லட்சமாக உயர்த்தி கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்குறோம். அது மட்டும் இல்லை, அவங்களுக்கு வந்து அரசு வேலைக்கு வந்து பரிந்துரை செய்வோம் அப்படின்னு ஒரு உத்தரவாதத்தை அந்த லோக்கலில் உள்ள ஆளுங்கட்சியை சேர்ந்த பிரமுகர்கள் கொடுத்ததாக சொல்கிறாங்க. இது எல்லாம் நாங்கள் நீதிமன்றம் மூலியமாக அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு வாங்கி தருது தான் எங்களோட முதல் நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இது போன்ற கஸ்டடியல் டெத்து இந்த ஆளுங்கட்சியோட திமுக அரசில் வந்து கண்டினியூவாக நடக்கக்கூடாது. லோக்கல் டிஎம்கே பர்சன்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. ஏன்னா அதனால தான் வந்து அவங்களோட பேரண்ட்ஸையும் அவரோட தம்பியையும் திமுக கொடி கட்ட ஸ்கார்பியோ காரில் ஏற்றி கொண்டு போகிறாங்க. அதுக்கு ஊர் மக்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி தடுக்க முற்படுறாங்க. அந்த நேரத்தில் வந்து போலீஸார் அதையும் மீறி அவங்களை வந்து மிரட்டி அதே வாகனத்தில் எடுத்துகிட்டு போய் தான் அவங்களோட உடலை ஒப்படைக்கிறதுக்கு பேரம் பேசியிருக்காங்க. அதில் வந்து மிரட்டப்பட்டதாக சொல்கிறாங்க. ஏன்னா ஆளுங்கட்சியையும் மீறி போலீஸை மீறி நீங்கள் எதுவும் பண்ண முடியாதுங்கிறதுனால அந்த குடும்ப உறுப்பினர்களுமே இப்போ வந்து பெரிய அச்சத்தில் இருக்காங்க. இந்த விஷயத்தில் இந்த உத்தரவாதம் வந்து உண்மையிலே நிறைவேற்றப்படுமா அப்படிங்கிறத பார்த்தா கேள்விக்குறி தான். அதனால் நீதிமன்றம் ஒரு கடுமையான உத்தரவு பிறப்பிச்சா அவங்களுக்கும் நீதி கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த வேலை வாய்ப்பு ப்ளஸ் வந்து காம்பன்சேஷன் கொடுக்கறதுக்கும் ஒரு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறது எண்ணத்தில் நாங்கள் இந்த நீதிமன்றத்தை அணுகியிருக்கோம்.